தமிழால் இணைந்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இளையாஸ் இன்ஃபோவின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக். என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவிட்-19. இந்த கோவிட்-19 அப்படிங்கிற வைரஸுக்கு உலக நாடுகள் எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு இந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாருமே முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சித்த மருத்துவத்தில் இதற்கு மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்த மருத்துவர்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மருந்தோட நேம் பார்த்திங்கன்னா KabaSura குடிநீர். ஏன் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்வைன் ஃப்ளூ அப்படிங்கிற ஒரு பன்றி காய்ச்சல் வந்த டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதனால தான் இதை சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாம் நம்ம சித்த மருத்துவர்கள். அப்படிப்பட்ட இந்த குடிநீரில் எந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க, அதோட மருத்துவ குணநலங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த KabaSura குடிநீரில் பார்த்திங்கன்னா 15 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுக்கு. இது ஒரு வேர்த்தண்டு கிழங்கு பகுதிங்க. இந்த பகுதி தான் இந்த மருந்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, காஃபு, ஆஸ்துமா, டயரியா, அனீமியா, ஃபீவர் போன்ற பிரச்சனைகளுக்காக இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா திப்பிலி. இது ஒரு பழம். இந்த பல வகையை தான் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா காஃபு, ஆஸ்துமா, அனீமியா, ஹெட்டேக்கு, த்ராட் இன்ஃபெக்ஷன் போன்ற பிரச்சனைகளுக்காக இது யூஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவதாக பார்த்திங்கன்னா கிராம்பு. இதுவும் ஒரு பழம். இந்த பல வகையை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன், டயரியா, ஏர் ப்ராப்ளம், டிசென்ட்ரி, ஹெட்டேக் போன்ற பிரச்சனைகளுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. நாலாவதாக பார்த்திங்கன்னா அக்கிராஹாரம். இந்த செடியோட வேர் பகுதியை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, டென்டல் ப்ராப்ளம், ஃபீவர், ட்ரைனஸ் ஆஃப் டங்கு இந்த பிரச்சனைகளுக்காக இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐந்தாவதாக பார்த்திங்கன்னா சிறுகஞ்சோரி வேர். இது சிறுகஞ்சோரி அப்படிங்கிற ஒரு செடியோட வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கின். இது எதுக்காகனா ஸ்கின் டிசீஸு, இச்சிங்கு, ஃபீவர், ஆஸ்துமா, காஃபு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆறாவதாக பார்த்திங்கன்னா நீர்முள்ளி வேர். இந்த செடியோட வேர் பகுதி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அனீமியா, சைனஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு இது உதவியாக இருக்கும். ஏழாவதாக பார்த்திங்கன்னா கடுக்காய். இது ஒரு பழம். இந்த பழத்தை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா லிவர் டிசீஸு, டயபெட்டிக்ஸு, ஜாண்டிஸு, வாமிட்டிங்கு, பைல்ஸு போன்ற பிரச்சனைகளுக்காக இது யூஸ் பண்ணியிருக்காங்க. எட்டாவதாக பார்த்திங்கன்னா ஆடாதொடை. இந்த செடியோட இலைப்பகுதி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃபீவரு, காஃபு, ஆஸ்மா, த்ராட் இன்ஃபெக்ஷன் போன்ற பிரச்சனைகளுக்காக இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்பதாவதாக பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி. இது இந்த செடியோட இலைப்பகுதி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக பார்த்திங்கன்னா காஃபு, சைனஸு போன்ற பிரச்சனைகளுக்காக இது மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கு. பத்தாவதாக பார்த்திங்கன்னா கொஸ்டம். இது ஒரு செடியோட வேர்பகுதிங்க. ஃபீவர், ஆஸ்மா, பைல்ஸு போன்ற பிரச்சனைகளுக்காக இது ஆட் பண்ணாங்க இதில். 11வது பார்த்திங்கன்னா சீந்தில். இது செடியோட வேர்பகுதிங்க. இது எதுக்காகனா ஃபீவர், டயபெட்டிக்ஸ், டயரியா, ஹைப்பர் டென்ஷன் போன்ற பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வு. 12வதாக பார்த்திங்கன்னா சிறுதேக்கு. இது ஒரு செடியோட வேர் பகுதிங்க. இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஃபீவர், ஆஸ்மா, சைனஸ் போன்ற பிரச்சனைகளுக்காக இது ஆட் பண்ணாங்க. 13வதாக பார்த்திங்கன்னா நிலவேம்பு. இதுவும் ஒரு செடியோட இலைப்பகுதிங்க. இது ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபீவர், அதுக்கப்புறம் சைனஸ் போன்ற பிரச்சனைகளுக்காக இது ஆட் பண்ணாங்க. 14வதாக பார்த்திங்கன்னா கோரைக்கிழங்கு. இது ஒரு கிழங்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். இது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் போன்ற பிரச்சனைகளுக்காக இது யூஸ் பண்ணியிருக்காங்க. 15வது கடைசியான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வட்ட திருப்பி. இது ஒரு செடியோட வேர்பகுதி. இது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபீவர், இச்சிங், டயரியா போன்ற பிரச்சனைகளுக்காக இது யூஸ் பண்ணியிருக்காங்க. நாம் இப்போ பார்த்த 15 இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி தான் இந்த KabaSura குடிநீர் அப்படிங்கிற ஒரு மருந்தை சித்த மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியாவது ஒரு வழியில் நமக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டா போதும், அது நமக்கு நல்லது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். மீண்டும் ஒரு நல்லதொரு இன்ஃபர்மேஷன் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப். இளையா. பை பை. டேக் கேர். சியர்ஸ்.